ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாதிரணம் மகாபிரிவாதிரணம் மகாபிரிவாதிரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கரச்சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 765 ஆரம்பிக்கிறது. கடப்பயாதியில் சித்தி நாள். ஆச்சாரியால் அவதார தினத்தில் இந்த சங்கியின் சம்பந்தத்தை சொல்வதற்கு முன் அவர் சித்தி அடைந்த புண்ணிய தினம் பற்றி கடப்பயாதி சொல்கிறேன். ஆச்சாரியால் உள்பட இந்த காஞ்சி மடத்தில் சுவாமிகளாக இருந்தவர்களுடைய சித்தி தினங்களை வரிசையாக தெரிவிப்பதாக புண்ணிய ஸ்லோக மஞ்சரி என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 55வது பீடாதிபதிகள் வரை ஒவ்வொருவருடைய பேர், ஊர், சித்தி அடைந்த இடம், சித்தியான காலம் முதலியவை ஸ்லோகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கப்புறம் 5-6 சுவாமிகளுக்கு அப்புறம் வந்த ஒரு பெரியவர் அதற்கு பரிசிஷ்டம் என்பதான சப்ளிமெண்ட் பிற்சேர்க்கை ஒன்றை எழுதி 56 60 முடியவான 5 சுவாமிகளை பற்றியும் இதேபோல் புண்ணிய ஸ்லோகங்களை கொடுத்திருக்கிறார். மூல நூலான புண்ணிய ஸ்லோக மஞ்சரியில் ஆச்சாரியால் சித்தி தினத்தை சொல்லும் புண்ணிய ஸ்லோகம். மகேஷாம்ஷாத் ஜாதக மதுரம உபதிஷ்டாத்வயநய மகாமோகாத்வாந்த பிரச்சமன ரவிஹி ஷண்மத குரு பலே ஸ்வஸ்மின் ஸ்வாயுஷி சரச்சாப்ருதே அபிஷகலேர் விலில்யே ரத்தாக்ஷின் யதிவ்ருஷ்ட சிதைகாதி சிபரே. இதில் முதல் பாதி ஆச்சாரியால் மகிமையை சொல்வது. ஈஸ்வராம்சமாக பிறந்தது, அத்வைதத்தை தம் பாஷ்யத்தால் மதுரமாக்கி உபதேசித்து ஷண்மத ஸ்தாபனம் செய்து அஞ்ஞான இருட்டை போக்கி ஞான சூரியனாக பிரகாசித்தது ஆகியவற்றை சொல்லியிருக்கிறது. பின்பாதியில்தான் நம் சங்கிய சமாச்சாரம் வருகிறது. ரக்தாட்சி வருஷத்தில் விருட்ச மாசமாகிய வைகாசியில் சுக்லபக்ஷ ஏகாதசியில் சித்தி அடைந்தார் என்று கடைசி வரியில் பிளெயினாகவே சொல்லியிருக்கிறது. ரக்தாட்சி என்றால் 60 வருஷத்துக்கு ஒரு தடவை வருமே. எந்த ரத்தாட்சி என்பதை கலியுகத்தில் இத்தனாவது வருஷமாக இருந்த ரக்தாட்சி என்று 3வது வரியில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. சித்தியான போது அவருடைய வயசு என்ன என்றும் சொல்லியிருக்கிறது. இந்த 2 எண்ணிக்கைகளையும் தான் கடப்பயாதி சங்கியில் வார்த்தைகளாக கொடுத்திருக்கிறது. சரச்சராப்தே அதாவது என்பதில் ச ர ச சிஹே ர என்ற வார்த்தை தான் கலியில் எத்தனாம் வருஷம் என்ற எண்ணிக்கையை சொல்லுது. ச ர என்றால் அம்பு, ச ர என்றால் போவது. இப்படி ஏதோ வார்த்தை மாதிரி இருந்தாலும் உண்மையில் அது கடப்பயாதியில் ஒரு நம்பரை தெரிவிப்பதே. காதிநவ சூத்திரத்தின்படி கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாம். ஷ எஸ்ஏ என்பது யாத்யஷ்டவில் ய ர ல வ ஷ என்று 5வதாக வருகிறது. அதாவது அது 5. ர என்பது ய ர என்று 2வதாக வருகிறது. அது 2. ச சிஹே காதினவில் கேஏ கேஹே ஜிஏ ஜிஹெச்ஏ ஞ சிஹே என்று வந்து 6 என்ற நம்பரை கொடுக்கிறது. கடைசி ராவும் 2 தான். சேர்த்து பார்த்தால் சரசர என்பது 5 2 6 2 என்றாகிறது. அதை தலை கீழாக்கணும் அல்லவா? அப்பொழுது 26 25 என்று கிடைக்கிறது. அதாவது கலி பிறந்து 2625 வருஷமாக வந்த ரக்தாட்சியில் வைகாசி சுத்த ஏகாதசியில் ஆச்சாரியால் அவதாரத்தை முடித்தார் என்றாகிறது. ஒரு காலத்தை குறிப்பிட எழுத்துக்களே எண்களாக்கி சரச்சர என்பது போன்ற வார்த்தைகளாக சொல்வது போலவே மேல்நாட்டிலும் உண்டு என்று தெரிகிறது. அதை குரோனோகிராம் என்கிறார்கள். ரோமன் நியூமரல்கள் என்று சொல்லப்படும் இலக்கங்களில் ஐ என்பது 1ஆகவும் ஐ என்ற எழுத்தாகவும் இருக்கிறது. வி என்பது 5 என்ற இலக்கமாகவும் வி என்ற எழுத்தாகவும் இருக்கிறது. எக்ஸ் என்பது 10 என்ற இலக்கமாகவும் எக்ஸ் என்ற எழுத்தாகவும் இருக்கிறது. இன்னும் இப்படி பல இருக்கின்றன. இப்படியுள்ள எழுத்துக்களை வைத்தே வார்த்தைகளை அமைத்து எண்ணிக்கையை குறிப்பிடும் குரோனோகிராம்களை உண்டாக்குகிறார்கள் என்று தெரிகிறது. தமிழிலே கூட க என்றால் 1, ஊ என்றால் 2, ரு என்றால் 5 என்று இருக்கிறது. அவலக்ஷணமே என்பதை அவ்வை இந்த சங்கேதத்தில்தான் 8.25 லட்சணமே என்றால் அ 8 வ கால். ஆச்சாரியால் சித்தியானது கலியுகத்தின் 2625வது வருஷம் என்று பார்த்தோம். கலி கிமு 3102 பிறந்தது. கலியில் 2625வது வருஷம் என்றால் கிமு 477 ஆகும். அப்பொழுது அவருக்கு என்ன வயசு என்பதை
பலே சஸ்வாமின் சுவாயுக்ஷி என்று சொல்லியிருக்கிறது. பலே என்பதில் வரும் பல என்பதில் ஒரு ஸ்லேடை இருக்கிறது. ப ல என்ற 2 எழுத்துக்கள் 2 எண்களை குறிப்பதாக கொள்ளும்போது தன்னுடைய ஆயுளில் அந்த எண்ணிக்கையை கொண்ட வயசில் என்று அர்த்தம். விலில்யே லயமடைந்தார், அந்த வயதில் தமது நிஜஸ்வரூபமான பிரம்மத்தில் லயித்து விட்டார் என்று அர்த்தம் கொடுக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.